இது கோயில் வழிபாடு சம்பந்தப்பட்ட விவகாரம். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சென்சிட்டிவான இந்த பிரச்சனையை அரசு மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டியிருக்கிறது. ஆகவே இத்தனை நாட்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என்பது மாதிரியான காலக்கெடுவுடன் கூடிய ஆணை பிறப்பிப்பதை நீதிபதிகள் தவிர்ப்பது நல்லது என்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவை தாக்கல் செய்திருப்பது சாட்சாத் கேரள பினராயி விஜயன் அரசு. வெயிட், இது சபரிமலை குறித்த வழக்குக்காக அல்ல, அங்குள்ள கிறிஸ்துவ தேவாலயங்கள் பற்றிய வழக்கில்தான் பினராயி அரசு இத்தனை பவ்யமாக ஒரு வேண்டுகோளை சுப்ரீம் கோர்ட்டிடம் வைக்கிறது. கண் சிவக்காமல் கதையை கேளுங்கள். எர்ணாகுளம் மாவட்டம் உதயம்பேரூர் என்ற இடத்தில் 1599ஆம் ஆண்டு கிறிஸ்துவ டயோசிஸ் கவுன்சில் கூட்டம் நடந்தது. மலபார் கடற்கரை பகுதியில் வசிக்கும் செயின்ட் தாமஸ் கிறிஸ்துவர்களுக்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. அவர்கள் வாட்டிகனில் உள்ள போப் தலைமையிலான கத்தோலிக்க சர்ச்சின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டனர். ஆனால் ஆர்த்தோடக்ஸ் மலன்காரா கிறிஸ்துவர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். தனித்து செயல்பட தீர்மானித்தனர். 1910இல் மலன்கரா கிறிஸ்தவர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டது. ஒரு பிரிவால் ஜாக்கோபைட் சிரியன் சர்ச் என உருவானது. மற்றொரு பிரிவினர் கோட்டயத்தில் உள்ள பிஷப்பின் கீழ் செயல்படத் தொடங்கினர். இந்த பிரிவின் பெயர் மலன்கரா ஆர்த்தோடக்ஸ் சர்ச். 1934இல் மலன்கராவின் 2 பிரிவினரும் ஒன்று சேர்ந்தனர். கோட்டயம் பசலியோஸ் கீவர்கீஸை பிஷப்பாக தேர்வு செய்தனர். எனினும் 1974இல் மீண்டும் மோதல் உருவானது. 1995இல் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றது. 1934இல் போட்ட ஒப்பந்தம் செல்லும் என கோர்ட்டு உத்தரவிட்டது. அதாவது சர்ச் நிர்வாகம் ஆர்த்தோடக்ஸ் சர்ச்சு கீழ்வரும் என்பது அந்த உத்தரவின் சாரம்சம். எனினும் கோர்ட்டின் தீர்ப்பு அமல்படுத்தப்படவில்லை. 2002 முதல் கடுமையான மோதல்கள் நடந்தன. பல சர்ச்சுகள் மூடப்பட்டன. மீண்டும் பிரச்சனை கோர்ட்டுக்கு போனது. 2017 ஜூலையில் சுப்ரீம் கோர்ட் இறுதி உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 1100 சர்ச்சுகளின் கட்டுப்பாடு ஆர்த்தோடக்ஸ் சர்ச் நிர்வாகத்தின் கீழ் வரவேண்டும். ஆனால் ஜாக்கோபைட் சிரியன் சர்ச் ஆதரவாளர்கள் இதை ஏற்க மறுத்து வருகின்றனர். குறிப்பாக எர்ணாகுளம் மாவட்டத்தில் பிரவம் என்ற இடத்தில் உள்ள பழமையான செயின்ட் மேரிஸ் சர்ச் தங்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என கூறி வருகின்றனர். இதை வலியுறுத்தி கடந்த ஜூலை மாதம் 1,00,000 பேர் பங்கேற்ற பேரணியும் நடந்தது. அதன் பிறகுதான் கோர்ட்டு தீர்ப்பை நிறைவேற்ற காலக்கெடு நிர்ணயிக்கக் கூடாது என்று கேரள அரசு கேட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அரசு அமல்படுத்தக் கோரி கேரள ஹைகோர்ட்டில் ஆர்த்தோடக்ஸ் சர்ச் நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தது. வியாழனன்று அது விசாரணைக்கு வந்தது. சபரிமலை வழக்கில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அமல்படுத்த அவ்வளவு தீவிரம் காட்டும் கேரள அரசு சர்ச்சு வழக்கில் மட்டும் ஏன் கால அவகாசம் கேட்கிறது? ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என்று கேட்டனர் நீதிபதிகள். எஸ் யுவரானர், அதே கேள்வியைத்தான் பினராயி அரசை பார்த்து இந்த நாடே கேட்கிறது. காம்ரேட் வாயில் என்ன வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை.